سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய அளப்பரியும் கருணையினாலே ரஹ்மத்துடைய பத்தை நாம் முடித்துவிட்டு இரண்டாவது பத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றி, ஒரு முஃமினுடைய இந்த ரெண்டு உலகத்தினுடைய வெற்றியும் எதில் இருக்குதுன்னு சொன்னால், அது தீனுல் இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவதில் தான் இருக்கிறது என்பது நாம் எல்லோருமே தெரிந்திருக்கிற செய்தி. குறிப்பாக அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னத்துகளை நாம் பேணி நடக்கிற பொழுதுதான் நம்முடைய வெற்றி அது மகத்தான வெற்றியாக அமையும் என்பதிலே அன்பிற்கினியவர்களே நாம் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒரு சுன்னத்தை அவங்க நமக்கு வாழ்க்கை நெறியாக சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் ஹயாத்தாக்கும் விதமாக, ஹயாத்தாக்குறதுன்னா உயிர்ப்பிக்கும் விதமாக, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து செயல்படும் விதமாக ஒரு சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நமக்கு மத்தியில் பரிமாறி கொள்ளுவோம். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமான சுன்னத்தெல்லாம் கிடையாது. அன்பிற்கினியவர்களே, ரொம்ப லேசான செய்தி, ரொம்ப லேசான செய்தி என்னன்னு பாருங்கள். மனிதர்களுக்கு இயல்பாகவே நோய் வர்றதுங்கிறது இயல்பு. மனிதர்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதற்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் உலகத்தில் நோய்கள் ஏற்படுவது என்பது இயல்பு. அப்படி நோய்கள் ஏற்படுகிற பொழுது ஒரு முஃமின் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த நோயாளியை சென்று நலம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்வது இருக்கிறதே, அது மகத்தான சுன்னத்தாக இருக்கிறது. இன்றைக்கி அதை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பேசுகிறோம். நோயாளியை நலம் விசாரிப்பது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பேசுகிற செய்தி மட்டுமல்ல, இன்றைக்கி நாம் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி உறுதி எடுத்துக்கலாமா? சொல்லுங்களேன். இன்ஷா அல்லாஹ். பாருங்க, பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிற ஒரு தோழர் சொல்றாங்க, அமரனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவுனாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா எங்களுக்கு கட்டளை இட்டாங்க. என்ன கட்டளை இட்டாங்கன்னு சொன்னால், ஒரு 7 செய்திகளை சொல்கிறாங்க. இந்த ஹதீஸில் ஒரு 7 செய்திகளை சொல்கிறாங்க. நான் 7ஐயும் சொல்லலை. அதை சொல்லப்படுகிற 2வது செய்தி என்னன்னு சொன்னால், 7 செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க செய்ய சொன்னாங்க, 7 தடுத்தாங்க. 7 செய்ய சொன்னாங்க, 7 தடுத்தாங்க. அந்த 7 செய்ய சொன்ன விஷயத்தில் இருக்கக்கூடிய 2வது செய்தி நாம் பேச போகிற செய்தி, இன்னைக்கு தலைப்பில் நாம் பேசுகிற செய்தி வையாதத்துல் மருளி வையாதத்துல் மருதி அப்படின்னா நோயாளியை நலன் விசாரிப்பது, நலன் விசாரியுங்கள் என்று எங்களுக்கு ஏவுனாங்க. நோயாளியை நலன் விசாரிங்கன்னு சொல்லி எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஏவுனாங்கன்னு சொல்லிட்டு பரா இப்னு ஆஸிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த செய்தியை சொல்லித் தருகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஒரு முஸ்லீமான சகோதரரை நலன் விசாரித்தால், அப்படி நலன் விசாரித்து விட்டு அவரிடத்திலிருந்து நாம் திரும்புகிற பொழுது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் நலன் விசாரிக்க போகிறீங்க, அவரை பார்க்குறீங்க, அவர்கிட்ட பேசுகிறீங்க, ஆறுதலான செய்திகளை சொல்கிறீங்க,
கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதற்கு பிறகு அந்த நோயாளியிலிருந்து விடைபெற்று வர்றீங்க பாருங்க. இந்த இடைப்பட்ட நேரத்துக்கு பார்த்தீங்களா, இந்த இடைப்பட்ட நேரத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொல்லுகிற பொழுது சொன்னாங்க, நீங்க ஹுர்ஃபத்தில் ஜன்னாவிலே நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஹுர்ஃபத்தில் ஜன்னா அப்படின்னா என்ன யாரை சொல்லலாம், எங்களுக்கு விளங்கலையே, ஹுர்ஃபத்தில் ஜன்னான்னா என்னான்னு சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கத்திலே பறிக்கப்பட்டு இருக்கிற பழங்கள், அது சொர்க்கத்திலே பறிக்கப்பட்ட பழங்கள், அந்த பழத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படின்னா அதையெல்லாம் அனுபவிப்பதற்கு உங்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அங்கே பறித்து வைக்கப்பட்டிருக்கிற ரோட்டில் நம்ம அப்படியே போகிற பொழுது பழங்கள், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், அந்த பழம் இந்த பழம் வரிசை என்ன பண்ணுறாங்க, அப்படி கடை வச்சிருக்கிறாங்கன்னு வச்சிருக்கும் போது அதை நம்ம கடந்து போகிறோம். அதை கடந்து போகிற பொழுது மனதுக்குள்ள நமக்கு என்ன ஏற்படுங்க, அதுல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம சாப்பிடுறதுங்கிறது ரெண்டாவது, சாப்பிடுவது என்பது இரண்டாவது. அது பார்க்கிற பொழுதே தன்னுடைய கண்ணை கவருகிற பொழுது அதனுடைய நிறம், அதனுடைய வடிவம், அதனுடைய சுவை, நம்ம சாப்பிடனா கூட என்ன செய்யும், நம்ம நாக்கு சொல்லும் என்ன சுவைங்கிறது சொல்லும். ஆப்பிள்னா அது என்ன சுவை, திராட்சைனா அது என்ன சுவை, வாழைனா அது என்ன சுவை, ஆரஞ்சுனா அது என்ன சுவை. நம்முடைய நாக்கு என்ன செய்யும், நம்ம இடத்துல நம்முடைய மூளைக்கு எத்தி வைக்கும். பார்க்கிறோம், நம்ம இப்படி கடந்து போகிற பொழுதே அப்படி ஏற்படும். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோயாளியின் நலன் விசாரிக்கிற அந்த நேரத்துல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா சொர்க்கத்துல இருக்கிறீங்க, அதுவும் பறிக்கப்பட்ட அந்த பழங்களோடு நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வெறும் பார்க்கிறது மட்டுமல்ல, பார்த்து வெறும் ருசியை மட்டும் கற்பனை செய்யறது மட்டுமல்ல, அதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற நிலையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விடுவார். என்ன காரியத்துக்காக வேண்டி சொல்லுங்களேன், எதற்காக வேண்டி, நோயாளியை நலன் விசாரித்தால். ஒருத்தருக்கு ஒரு நோய், ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு அடிபட்டுட்டாரு, இல்லை ஒரு ஜுரம் வந்துருச்சு, அல்லது ஒரு வயிற்று வலி, ஏதாவது ஒரு காரணம். உலகத்தில் நோய்கள் நிறைய இருக்கு, பட்டியல் போட முடியாது, அவ்வளோ பெரிய நோய்க்கான பட்டியல்கள் இருக்கிறது. அது ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம காதில் அந்த செய்தி விழுகுதுன்னு சொன்னா அவரை போய் இப்படி சந்தித்து வந்தா நமக்கு கிடைக்கிற பாக்கியம், அது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். ரசூலுல்லாஹ் இப்ப சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்கிறாங்க, மற்றும் ஒரு ஹதீஸ்ல சொல்லப்படுது, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியமானவங்களுக்கு இப்படி எல்லாம் சொர்க்கத்துல இது கிடைக்குது, எங்களுக்கு ஹுர்ஃபத்துல் ஜன்னா அப்படின்னு கிடைக்குது, நோயாளிக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்கிறாங்க. நோயாளிக்கு நாங்க போய் சந்திக்கிறதுனால நோயாளிக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த நோயாளிக்கு நீங்க அங்க போறதுனால அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, நோய் தீர்க்கப்படுகிறதுன்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நோயை தீர்ப்பது என்பது அது பின்னால் வரக்கூடிய இன்னொரு செய்தி. இப்ப சொல்றாங்க, அவருக்கு அவருடைய பாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுகிறது. அவருடைய நோய் வந்ததுனால நாம போய் அங்க உட்கார்ந்து விசாரிக்கிறதுனால இதனால் ஏற்படுகிற பாக்கியம் என்ன, அவருக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த சுன்னத்தை நாம வீணாக்கலாமா? சொல்லுங்களேன், வீணாக்க கூடாது. அப்ப இதெல்லாம் ஒரு பாக்கியம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிய சந்தர்ப்பம். அரிய சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்திக்கணும். ஏன், ரெண்டு தரப்புலையுமே அதற்கான பாக்கியங்கள் கிடைக்குது. நோயாளிக்கும் அதனால என்ன செய்யுது, மன்னிப்பு கிடைக்குது, எனக்கும் சொர்க்கம் கிடைக்குது. நான் போய் உட்கார்ந்துட்டு வந்தேன்னு சொன்னா எனக்கும் சொர்க்கம் கிடைக்குது. அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சுன்னத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள்னு சொல்லிட்டு. அன்பிற்கினியவர்களே, பாருங்க, ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு யூத பையன், ஒரு யூத சிறுவன் ஒருத்தன் உடல்நிலை சரியில்லை, படுக்கையில் இருக்கிறாப்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு அந்த செய்தி வருது, ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு அந்த செய்தி வருகிறது, இது மாதிரி ஒரு யூத பையன் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி. உடனே என்ன செய்றாங்கன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தங்களோடு இருக்கிற சஹாபாக்கள் சிலரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த யூதருடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த யூதருடைய வீட்டுக்கு போறாங்க. அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. யாருடைய பக்கத்துல, கட்டில்ல படுத்திருக்கிற அந்த நோயாளிய கட்டில்ல படுத்திருக்கிற அந்த சிறுவருடைய என்ன செய்றாங்கன்னு சொன்னா அருகாமையில போய் உட்காடுறாங்க. தம்பி நீ கொஞ்சம் எந்திரிப்பா, எந்திரி, கொஞ்சம் முன்னாடி வா. அவன் தான் சின்ன பிள்ளை, நமக்கெல்லாம் கொஞ்சம் அறிவு இல்லை.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சஹாபாக்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த யூத பையனுடைய வீட்டுக்கு போய் அவர் கட்டிலில் படுத்திருக்கிறாப்புல, கட்டிலுக்கு அருகே பக்கத்தில் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சொன்னால் தலையை தடவினார்கள். அந்த பையனுடைய தலையை அன்பாக என்ன பண்ணாங்கன்னா தடவி விட்டாங்க. தடவி விட்டுட்டு சொன்னாங்க, இப்போது களிமா சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆறுதல்லாம் சொல்லிட்டு களிமா சொல்லுங்களேன், லா இலாஹ இல்லல்லாஹ். யூதர் அவங்க அத்தா பக்கத்தில் நிற்கிறாரு, அவங்க பெற்றோர்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்போ சொல்கிறாங்க, போயிட்டு பக்கத்தில் போயிட்டு பேசுகிறாங்க. நல்லா விசாரிச்சுட்டு தலையெல்லாம் தடவி கொடுத்துட்டு களிமா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவருடைய தந்தை சொல்லுகிறார், அபுல் காசிமுக்கு கட்டுப்படு மகனே, அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படு என்று என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த யூதர் சொல்லுகிறார். அந்த யூதர் இன்னும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. யூதர் இஸ்லாத்தை ஏத்துக்கல. தன்னுடைய இல்லத்திற்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க வந்துட்டாங்க. தன்னுடைய நோயுற்றிருக்கிற தன்னுடைய மகனை வந்து நலன் விசாரிக்கிறார்கள். இவ்வளவு நல்ல நற்குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் சொல்லுகிற அந்த செய்தி நிச்சயமாக உண்மையானதாக இருக்கும் சொல்லிட்டு அபுல் காசிமுக்கு நீ கட்டுப்படுன்னு சொல்லி மகனுக்கு சொன்ன உடனே மகனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க களிமாவை சொல்லி கொடுத்தாங்க. களிமாவை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், நோயிலிருந்தும் நலன் பெற்று வந்தார் என்று சொல்லி ஹதீதுகளிலே சொல்லித்தரப்படுகிற செய்தியாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, ஆக நோயாளியை நலன் விசாரிப்பது வெறும் முஸ்லீமை மட்டுமல்ல. நல்லா நம்ம ஒன்று விளங்கிக்கணும், நம்ம ஊரில் இருக்கிற முஸ்லீம் மட்டும்தான் போய் நலன் விசாரிக்கணுமான்னு இல்லை. எனக்கு அறிமுகமான என்னுடைய மாற்று மத சகோதரர் ஒருத்தர், அவருக்கு உடல்நிலை சரியில்லை, போங்க அவருடைய இல்லத்துக்கு போங்க, அவங்கள்ட்ட நலன் விசாரிங்க. ஒரு சகோதரி நோயுற்று இருக்கிறாங்க, தன்னுடைய இல்லத்து பெண்களை அனுப்பி வைங்க, நலன் விசாரிச்சுட்டு வரட்டும். அப்படி என்ன செய்யணும்னு சொன்னா எல்லோரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், எல்லோருக்குமான ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்பது இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நிகழ்வில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாடமாக இருக்கிற அன்பிற்கினியவர்களே. சரி பாருங்க, நோய் விசாரிக்க நம்ம போறோம். நோயை விசாரிக்கிறதுக்கு போறோம். அங்க போனா நாம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன், என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம். ஆனால் நம்மள பெரும்பாலான மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அங்கே போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அப்படியா, அந்த பிரச்சனையா, எனக்கு எங்கள் சொந்தக்காரங்கள் இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, 4 நாள் தான் இருந்தார், 5ஆவது நாள் மௌத்தா போயிட்டார். பேசுகிறோமா இல்லையா? அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியெல்லாம் நீங்க பேசாதீங்க. உண்மையிலேயே அவர் எவ்வளவு கடுமையான நோயில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கடுமையான நோயில் இருந்தாலும் சரி, சக்கராத்துடைய நிலையில் இருந்தாலும் சரி, அவருக்கு நீங்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுங்க. யாராவது எதையாவது நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி காட்டி அவர் அப்பவே மூத்தாக்கிறாதீங்க. அந்த நேரம் நீங்கள் அங்கே இருக்கும்போதே மௌத்தாக்கிடாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போங்க, போயிட்டு நலன் விசாரிச்சுட்டு நல்லா இருக்கீங்க, அல்லாஹ் எல்லாம் செய்வான், நலமாயிடும், இப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு துஆ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு துஆ, லா பஅஸ தஹூருன், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருவோம், அல்லாஹ் நாடினா ஆரோக்கியத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு அவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க சொல்லுங்க. லா பஅஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிட்டானா எதுவுமே நடக்கும், உங்க நோய் போயிட்டுங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, அந்த நோயாளி இடத்துல சொல்லுங்க. அவருடைய உற்றார் உறவினர்கள் இருப்பாருங்க பாருங்க, அவங்கெல்லாம் கவலை விட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்கள் அங்கே சொல்லுங்கள் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க சொன்னாங்க. இன்னும் பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க ஒரு நோயாளி நலன் விசாரிக்க போனாங்க, நலன் விசாரிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன செய்வாங்கன்னு சொன்னா பக்கத்துல போய் உட்காந்து தடவி விடுவாங்க. இப்படி தலையில தடவுவாங்க, உடம்புல முதுகுல தடவி விடுவாங்க. ஒரு ஆறுதலாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா அப்படி தடவி கொடுப்பாங்க. இன்னைக்கு நம்ம அவருக்கு நோய் இருக்கு, எனக்கு ஒட்டிக்கும், அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. அவருக்கு இருக்கிறது எனக்கு ஒட்டிக்கும், பக்கத்தில் போக மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் பாருங்க, ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, தன்னுடைய வலது கரத்தால் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தடவி கொடுத்தார்கள். ஒரு நோயாளி நலன் விசாரிக்க போகிற பொழுது தன்னுடைய வலது கரத்தால் தடவி கொடுப்பார்கள். தடவி கொடுத்து கொண்டே ஒரு துஆவை ஓதுவார்கள். என்ன துஆ? அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாஸி, அதுஹிபில் பஅஸ ரப்பன் நாஸி, எங்கள் இறைவா கஷ்டத்தை போக்கி வைப்பாயாக. அந்த நோயாளி இடத்துல உட்கார்ந்து துஆ செய்றாங்க.
ரப்பே எங்களுடைய இறைவனே கஷ்டத்தை போக்குடா அல்லாஹ் சொல்லி சொல்றாங்க. இஷ்ஃபி நீ நீ என்ன செய்ய, குணமளித்து விடுவாயாக, இந்த நோயாளிக்கு குணமளித்து விடுவாயாக. அன்த ஷாஃபி நீதான் நோயை தீர்ப்பவனாக இருக்கிறாய், நீதான் நோய்க்கு குணமளிப்பவனாக இருக்கிறாய். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக நீ குணமளிப்பதை தவிர வேறு யார் குணமளித்து விட முடியும்? நீ குணமளிக்கலன்னு சொன்னா வேறு யார் குணமளிக்க முடியும்? யார் நோயை போக்க முடியும்? சொல்லிட்டு சொல்றாங்க ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா. நம்ம ஹாஃபிஸா டெய்லி என்ன செய்யறாங்க, இந்த துஆவை தொடர்ந்து ஓதுறத நம்ம எல்லாம் கேட்டிருப்போம். இந்த துவாவை நம்ம ஹாஃபிஸா இன்னைக்கு சொல்லி வைக்கிற ஹாஃபிஸா தொடர்ந்து இந்த துவா ஓதுவாங்க. அன்பிற்கினியவர்களே, ரசூலுல்லாஹ் இந்த துவா பேசுறாங்க. ஒரு மனிதருக்கு போனாங்க, பக்கத்துல உட்கார்ந்தாங்க, தடவுனாங்க, இப்ப ரப்புட்ட துவா செய்றாங்க. அதுஹிபின்னா சரப்பன்னாசி இஷ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாஉக ஷிஃபாஅன் லா யுகாதிரு சக்கமா. ரசூலுல்லாஹ் இப்படி துவா செய்ய சொன்னாங்க. ஆக என்ன செய்யணும், நம்ம போனோம்னு சொன்னா நல்ல வார்த்தைகளை சொல்லணும், நல்ல துஆக்களை அவங்களுக்காக வேண்டி செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிச்சு தர்றாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அதே போல பாருங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நோயாளிகிட்ட சில செய்திகளை சொல்லணும். நம்ம நீங்க இதெல்லாம் ஓதுங்க, இந்த 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 விஷயத்தை ஓதுங்க, இதை ஓதுங்க, இதெல்லாம் ஓதுனா உங்களுக்கு நோய் எல்லாம் நலமாக்கி வைப்பான் இன்ஷா அல்லாஹ், ஓதுங்கன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு இடத்துக்கு போறாங்க. யாருன்னு சொன்னா உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஷ்ஷகஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோயுற்று இருக்கிறாங்க. இப்போ அப்படி நோயுற்று இருக்கிற நேரத்தில் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஷ்ஷகஃபி அப்படிங்கிற அந்த நண்பர் நோயுற்று இருக்கிறார். அவரிடத்துல போறாங்க. போன உடனே அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப உடல் பூரா வலிக்குது. அந்த தோழர் சொல்றாரு, எனக்கு உடல் எல்லாம் வலி, நிறைய வலி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலிக்குதா, கவலைப்படாதீங்க, துவாவெல்லாம் ரசூலுல்லாஹ் துவாலாம் செஞ்சுட்டு இப்ப சொன்னாங்க, எங்க வலிக்குதோ உங்களுக்கு, எங்கெல்லாம் வலிக்குதோ அங்க உங்க கையை வைங்க. கையை வச்சு என்ன செய்யுங்கன்னு சொன்னா 3 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உடம்புல வயிற்று வலிக்குதா, வயிற்றுல கை வைங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 3 தடவை சொல்லுங்க. அடுத்து சொன்னாங்க இன்னொரு துஆ சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து சொல்ல போறது 7 முறை ஓதுங்கன்னு சொன்னாங்க. அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. இந்த துஆவை நீ 7 முறை என்ன செய்யணும்னு சொன்னா, கையை வைத்து எங்க வலிக்குதோ அங்க கையை வச்சு உங்க கையை நீங்களே வச்சு ஊதி என்ன செய்யுங்கன்னு சொன்னா தடவுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க நோயாளிக்கு ஆறுதல் தரும் விதத்திலே இப்படி அவர்களே தங்களுக்கு தாங்களே ஓதிக்கொள்ளுகிற நிலையையும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாருங்க, நோய் விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா அன்றைக்கு நல்ல கவனிங்க. ஒரு நோயாளி இடத்த நாம அவருக்கு போகிறோம்னு சொன்னா அங்க போய் நாம அவங்களுக்கு துஆ செய்தோம்னு சொன்னா நம்ம துஆ செய்யறது மட்டும் இல்லாம படுக்கையில் இருக்கக்கூடிய அவரிடத்துல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நாம், எனக்கு நீங்க துஆ செய்யுங்க. யாரிடத்துல சொல்லணும்? நோயுற்று இருக்கிறார் பாருங்க, அவரிடத்துல சொல்லணும், எங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மலக்குகளுடைய துஆ எப்படி ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ, அது நிராகரிக்கப்படாமல் அது ஒப்புக்கொள்ளப்படுகிறதோ, அதுபோல ஒரு நோயாளியினுடைய அந்த பிரார்த்தனை, அந்த துஆ மலக்குகளின் துஆவை போல அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறது. எனவே உங்களுக்கான தேவையை அவரிடத்திலே சொல்லி கேட்க சொல்லுங்கள், நோயாளி இடத்துல கேட்க சொல்லுங்கள் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி தந்திருக்கிற செய்தியை பார்க்கிறோம். இதா தகல்த அலா மரீலின், நீங்க ஒரு நோயாளி இடத்துல போனீங்க, அவர் நலன் விசாரிக்கிறதுக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா ஃபபுருஹு, அவரிடத்துல நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு நீங்க அவரிடத்துல கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன? ஐ யதுஉ லக, உங்களுக்கு துஆ செய்ய, எனக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டுக்குங்க. ஃப இன்ன துஆஉஹு க துஆஇல் மலாயிகத்தி, அவருடைய